வணக்கம் மக்களே. வாழ்க தமிழ், வளர்க வையகம். யாதும் ஊரே யாவரும் கேளிர், இறைவன் மிகப்பெரியவன். வெல்கம் டு திருக்குறள் சீரீஸ் 3. ஹோப் யூ ஆல் குட். அறத்துப்பால், அதில் பாயிரவியல் இயல், அதிகாரம் கடவுள் வாழ்த்து, 3வது திருக்குறள். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். விளக்கம்: அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார். அதாவது அன்பு அன்பு அந்த அதுதானே எல்லாம். கரெக்டுங்களா? நம்ம எப்படி எவ்ரி ஒன் ஆசை கோபம் கலப்பு கொள்வன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டுவன் மனித வடிவில் தெய்வம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த அன்பு இருந்தாலே மற்ற எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். லைக் படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் அது சிறந்த எடுத்துக்காட்டு. ஸோ படித்தவங்க அதை படித்தவங்க இல்லை, வயது முதிர்ந்தவர்கள், அந்த விஸ்டம், எக்ஸலன்சி அண்ட் மெச்சூரிட்டி வந்தவங்க வந்து அதை அழகாக அந்த எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு வேர்டிங் இருக்குது, தீன் இலாஹி அப்படின்னு த கிரேட் அக்பர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ரிலிஜன் ஆஃப் காட் இஸ் லவ். அன்பு தான் வந்து மிகப்பெரிய கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதுதான் அந்த திருக்குறள். 2வது பொருட்பால், அரசியல் இயல், இறைமாட்சி அதிகாரம், 383 குறள். தூங்காமை கல்வி துணிவுடைமை அம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு. விளக்கம்: காலம் தாழ்த்தாத தன்மை, கல்வியுடைமை, துணிவுடைமை, இந்த 3 பண்புகளும் நிலத்தை அல்லது இந்த நாட்டை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியது. அழகாக சொல்லியிருக்காரு. நம்ம விழித்திருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. தூங்காமை மீனிங் இந்த சென்ஸ் தூங்காமையே இருக்கிறது இல்லை, இன்டெலிஜென்ஸாக இருக்கணும். லைக் தூங்காமை அப்படின்றது. கல்வி, அதாவது அறிவு இருக்கணும். கல்வி பேசிக்காகவே லைக் ஒரு நாடுனா என்ன, அதோட ஜியாகிரபிக்கல் எப்படி இருக்குது, பொலிட்டிக்கல் எப்படி இருக்குது, ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, எக்கனாமிக் எப்படி இருக்குன்ற மாதிரி லைக் அந்த ஒரு கல்வி இருக்கணும். துணி உடைமை. ஸோ இது 3மே கண்டிப்பாக வந்து தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ லைக் ஈவன் டைம் இஸ் கிரேட்டர் தென் ஆல் இல்லையா? ஸோ போன ஒரு நிமிஷங்களும் நம்மளால் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அது டைம் இஸ் கிரேட்டர் தென் மணின்னு சொல்லுவாங்க யூஸ்வலி, பட் டைம் இஸ் கிரேட்டர் தென் ஆல். எல்லாத்தையோடையும். ஏன்னா நம்ம இருக்க போகிறது ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ஸோ பி கிரவுண்டட் டு எர்த், பி கைண்ட். முதல் வீடியோஸில் சொன்ன மாதிரி தான், பி கைண்ட்னஸ், பி கிராட்டிடியூட், பீயிங் ஆனஸ்ட். ஓகே, கோயிங் டு காமத்துப்பால், இயல் களவியல், அதிகாரம் தகையணங்குறுத்தல், குறள் 1083. பண்டறியேன் கூற்றென்பதனை இனியறிந்தேன், பெண்டகையால் பேரமரக் கட்டு. விளக்கம்: யமன் என்று சொல்லப்படுவதை முன்பு அறியேன், இப்பொழுது கண்டறிந்தேன், அது பெண் தன்மையுடன் போர் செய்யும் பெரிய கண்களை உடையது. ரசிகங்க எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. யமன்லாம் முன்னாடி சொல்கிறத வந்து நான் பெருசாலாம் சரி ஓகே எனக்கு தெரியாது, அந்தளவுக்கு பெருசாக எனக்கு பண்ண ஓகே பார்த்ததும் இல்லை. பட் இப்போது என்னை ரசிக்கிற அந்த பெண்ணோட கண் இருக்குது பாருங்கள், அதுதாங்க உண்மையிலே யமன். அப்படி ஒரு பட்டர்ஃப்ளை உள்ளார பறக்குதுன்ற மாதிரி. இது வந்து உங்களோட காதலி அல்லது உங்களோட மனைவியை மட்டும்தான் நீங்கள் இப்படி ரசிக்கணும். அவங்க மட்டும்தான் உங்களை இப்படி ரசிக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். சரிங்களா? ஏன்னா பீயிங் லாயல் இஸ் நாட் எவ்ரி ஒன் கப் ஆஃப் டீ இல்லையா, நம்ம ஜென்ரேஷன். ஸோ அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லாயல் ஆர் ஆனஸ்ட் டு யுவர் செல்ஃப், தென் ஒன்லி யூ கேன் பி லாயல் அண்ட் ஆனஸ்ட் டு அதர்ஸ் இல்லையா? ஸோ நெவர் சாக்ரிஃபைஸ் தட் அட் எனி காஸ்ட். நிச்சயமாக நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ஸோ என்ன வேணா இருக்கட்டும், லாயலாக இருங்க டு த ரிலேஷன்ஷிப். அண்ட் லவ், கேரிங், அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே ஃபைன்.
கோயிங் டு த பாரதியார் கவிதைகள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கவிதைங்க பாரதியார் கவிதைகளையே. இது ஒவ்வொரு மனுஷனுக்குமான ஒரு மனிதன் இந்த சென்ஸ் ஒரு ஆண்மகனுக்குமான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். ஒரு தமிழ் இல்லது இந்திய கலாச்சாரத்தம் அதில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு பாரதியார் கவிதைகள். காணி நிலம் வேண்டும், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய், அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேணும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும், 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச் சுடர் போலே நிலாவொளி முன்பு வரவேணும். அங்கு கத்துங் குயிலோசை சற்றே வந்து காதினிற் பட வேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிளந்தென்றல் வரவேணும். பாட்டு கலந்திடவே அங்கேயொரு பத்தினி பெண் வேணும். எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும். அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவலுற வேணும். எந்தன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேணும். ரசிகைங்க இருந்தாலும் என்னமா எழுதியிருக்காரு பாருங்க. இதை சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. காணி நிலம் வேண்டுமா யாருக்கிட்ட? பராசக்தி, அந்த இறைவன் அந்த அம்மா கிட்ட, தெய்வத்துக்கிட்ட கேட்குறாரு. காணி நிலம்னா அரௌண்டு லைக் இன்னைக்கு ஒரு 1.3 ஏக்கர்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு அந்த அளவுக்கு நிலம் வேணும். அங்கே என்ன கலரில் வேணும்னு கூட அந்த மாடம் அது கூட சொல்லியிருக்காங்க. அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் வேறு வேணுமா. அங்கே ஒரு மாளிகையும் கட்டித்தரணுமா. அது பக்கத்தில் கிணறும் இருக்கணும், தென்னை மரங்களும் இருக்கணும், 10-12 தென்னை மரங்களும் இருக்கணும், இளநீரும் வேணும். நல்ல முத்து சுடர் போல் ஒரு பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் எனக்கு வரணும் அங்கே முன்னாடி அந்த நைட்டில். அதே மாதிரி குயிலோசையும் எனக்கு கேட்கணும். ஒரு இரவுக்கு முன்னாடி ஒரு மாலை வேலை இருக்கும் இல்லையா, அந்த டைமில் அந்த கத்தும் குயிலோசையும் இருக்கணும். அப்புறம் எந்த சித்தம் மகிழ்ந்திடவே நன்றா இளந்தென்றல் வர வேணும். நல்ல தென்றல் காத்தோடு வரணும். என்னோட பாட்டு கலந்திடவே அங்கே பத்தினி பெண் வேணுன்றாயா. என்னமா அந்த பெண்மையை அவங்க போட்டுறாரு பாருங்க, எப்படி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காரு பாருங்க. அதனால தான் சொல்கிறேன், லாயலாக இருங்க, அட் எனி காஸ்ட், ஒருத்தனுக்கு ஒருத்தியாக இருங்க அப்படின்றது. அப்புறம் எங்கள் கூட்டு களியினிலே கவிதைகள் கொண்டு தர. நாங்கள் இன்பமாக சந்தோஷமாக இருக்கும்போது, நாங்கள் 2 பேர் சேர்ந்து பேசி மகிழும்போது நல்ல நல்ல கவிதைகள் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த வெளியில் உட்காந்து அதை ரசிக்கிறோம் நாங்கள் அந்த இயற்கையோடு சேர்ந்து. அந்த டைமில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத மாதிரி பாருங்க, எவ்வளோ நக்கல் இருந்தவருக்கு. அந்த அம்மா தன் காவலுற வேணும். அந்த கடவுளையே நீங்கள் காவலாக இருங்க. ஏடா உனக்கு நான் காவலாக இருந்தா அப்போ இந்த உலகத்தை யாரா பார்த்துப்பா. எந்த பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேணும். எவ்வளோ பெரிய ஆளுங்க இந்த ஆள். சாரி, இவர் பாரதியார். லைக் பாருங்கள், எப்போ நீங்கள் டைம் கிடைக்கும்போது எல்லாம் கொஞ்சம் மக்களே தயவு செஞ்சு இதெல்லாம் படிங்க, பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, நமக்கு ரொம்ப டைம் இல்லை, அதனால் நம்ம சீக்கிரமாக முடிக்க பார்ப்போம். நெக்ஸ்ட் கோயிங் டு த நேச்சர். நம்ம இன்றைக்கி சவுத் அமெரிக்காவை பற்றி பார்ப்போம். சவுத் அமெரிக்கா லாட்டின் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது கண்டமாக ஒரு கண்டமாக, சரிங்களா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காண்டினென்ட்டுங்க. லைக் பியூட்டிஃபுல் காண்டினென்ட் சொல்லலாம். மொத்தமாக ஒரு 13 இல்லை 14 கண்ட்ரிஸ் தான் இருக்கும் அந்த காண்டினென்ட்லேயே. அமெரிக்கா கீழே இருக்கிற காண்டினென்ட்டு, நார்த் அமெரிக்கா கீழே 2 சைடும் பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் அண்ட் பசிபிக் ஓஷன்ஸ் கவர் ஆகியிருக்கும். கீழே அண்டார்டிகா காண்டினென்ட் இருக்கும். ஓகே, என்ன சொல்ல வரேன்னா, லார்ஜஸ்ட் ரிவர் எங்கன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்கிற அமேசான் ரிவர் தான். தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ லாங்கஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட். லாங்கஸ்ட்னா நைல் நதி சொல்லுவோம், ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் இருக்கிறது. லார்ஜஸ்ட்னா வைடு, விட்டு, கனம், பெரிய ஆறு அப்படின்னு இல்லைங்களா, அது அமேசான் ரிவர் தான். அண்ட் அதிகமான வாட்டர் சீல கலக்கிறது அதுவுமே அமேசான் ரிவர்லேருந்து தான் ஓன்லி. ஸோ அது என்னென்னா 190 கிலோமீட்டர் விட்டு அந்த அமேசான் ரிவரோட விட்டு, அதனால தான் லார்ஜஸ்ட் ரிவர்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். அதாவது இந்த உலகத்தில்
கிட்டத்தட்ட 30% ஆஃப் தி ஆக்சிஜன் ரிலீஸ்டு பை அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டுங்க. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்லாம் வேர்ல்டில் ஓசோன் லேயரும் இருக்காது, இந்த உலகத்தோட அந்த ஒரு இதுவும் மெயின்டைனும் ஆகாது. அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஃபாரஸ்ட். நம்ம வி ஷுட் ப்ரொடெக்ட் த ஃபாரஸ்ட். அதாவது இந்த எர்த்தோட ஒரு ஈக்குவேட்டல் ரீஜன் இருக்கிற எல்லா ஃபாரஸ்ட்டுமே எர்த்தோட ஒரு நுரையீரல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், லங்ஸ் மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ரையஸ்ட் டெசர்ட் இன் சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட் வந்து அட்டகாமா டெசர்ட், சிலி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கண்ட்ரியில் எல்லாம் இருக்குது. அண்ட் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் வெனிசுலா கண்ட்ரியில் தான் ஆப்வியஸ்லி ஏஞ்சல் வாட்டர் ஃபால். 979 மீட்டர் ஹைட்டு, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு ஹைட்டுங்க. அது ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் இன் த வேர்ல்டு. அண்ட் லார்ஜஸ்ட் லேக் இன் சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட் வந்து லேக் டிடிகாக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த கார்டிலர் ஆஃப் த ஆண்டஸ் இந்த மலைத்தொடரில் இருக்குது. அண்ட் லார்ஜஸ்ட் ஆர் லாங்கஸ்ட் பீச், ரொம்ப பெரிய அண்ட் நீளமான பீச் இந்த உலகத்துலேயே எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் இருக்க ப்ரையா டூ கேசினோன்ற பீச் தான். அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 254 கிலோமீட்டர் லென்த்து நீளம். அண்ட் லார்ஜஸ்ட் மவுண்டெயின் ரேஞ்சு கார்டிலர் ஆஃப் த ஆண்டஸ். நீங்கள் இமயமலை மலைத்தொடரையும் தாண்டியுமே அண்ட் ராக்கீஸ் மவுண்டெயின்ஸ் நார்த் அமெரிக்காவில் இருக்கிற அதை தாண்டியுமே இதில் ரொம்ப நீளமான மலைத்தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட் அங்கே மேலே இருந்து கீழே சிலி அந்த இது வரைக்குமே இருக்குங்க, சிலி வரைக்குமே. அதுதான் வந்து கார்டிலர் ஆஃப் த ஆண்டஸ், 8900 கிலோமீட்டர். அண்ட் ஹையஸ்ட் பீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கன்காகுவா, ஹையஸ்ட் பீக் இன் சவுத் அமெரிக்கா காண்டினென்ட் அக்கன்காகுவா. இது வந்து அர்ஜென்டினாவில் இருக்குது. அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 6967 மீட்டர்ஸ். அண்ட் அதை தாண்டி இன்னும் நிறையா இருக்குங்க. நீங்கள் டைம் கிடைக்கும்போது இந்த சவுத் அமெரிக்கா காண்டினென்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். லைக் பட்டகோனியா ட்ரெக்கிங்க்கு, மச்சு பிச்சு, அது வந்து 16th செஞ்சுரியில் இருந்த ஒரு சிவிலைசேஷன் அங்கே வாழ்ந்துருக்காங்க, பெருவில் இருக்குது. 2430 மீட்டர் அபவ் ஃப்ரம் த சீ லெவல். ஸோ ஓகே, டைம் அதிகமாகிடுச்சு. நன்றி, வணக்கம்.